செல்ல குட்டி ராசாத்தி அடி கொட்டி கிடக்குது அழகு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த ட்ரெண்டிங் இங்க் ஸ்பிளாஷ் லிரிக்ஸ் எடிட் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தந்திருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேல பிளாங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளாங்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே டியூரேஷன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இப்போதைக்கு ஒரு 58 செகண்ட்ஸ் வச்சு ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மியூசிக் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கிற வீடியோஸ் அங்கே ஏதாச்சும் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ உங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒரு சாங் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்த்து உங்களுக்கு லிரிக்ஸ் எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி இதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. எண்டிங்லேயும் அதே மாதிரி தான், உங்களுக்கு லிரிக்ஸ் எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எண்டிங்கில் இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் போய்க்கங்க. இப்போ PAP ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க நல்லாவே உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு. அதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு லைட்னஸ் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிவிட்டு ஷார்பன் வேணும்னா வந்து லைட்டாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா வச்சுக்க வேணாம். டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த பிக்சர் கிளிக் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் இருக்கும். எடிட் ஆப்ஷன் கொடுத்து இந்த ஒப்பாசிட்டியை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 35 or 50 இந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த பிக்சரை வந்து உங்கள் சாங் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ளே பண்ணி பார்த்து அந்த ஏரோ மார்க்கை உங்கள் ஃபிங்கரில் பிடிச்சி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே மட்டும் எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிக்சரை வந்து டூப்ளிகேட் கொடுத்து டூப்ளிகேட் பண்ண பிக்சரை கிளிக் பண்ணிட்டு மேலே ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீப்ளேஸ் கொடுத்து இன்னொரு பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சாங் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணுறதுனால உங்கள் ஃபிங்கரை வச்சு மேலே ஸ்க்ரீனில் நல்லாவே உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி டூப்ளிகேட் கொடுத்து ரீப்ளேஸ் கொடுத்து வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு வந்துருங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எண்டிங்கில் இருக்கிற பிக்சர் கொஞ்சம் நல்லாவே ட்ராக் பண்ணி இழுத்து வச்சு அதுக்கப்புறமா எண்டிங்கில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எண்டிங்கில் இருக்கிறத வந்து delete பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரீனில் உங்கள் ஃபிங்கரை வச்சு இதை வந்து ரைட் கார்னரில் இந்த மாதிரி வந்து தள்ளி வச்சிருங்க. அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் வந்து கொடுக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் கீ ஃப்ரேம். கீ ஃப்ரேம் கான்செப்ட் தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டார்டிங் இடத்துல இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேலே இந்த கீ ஃப்ரேம் டச் பண்ணிங்கன்னா கீழே அதில் ஸ்டார்டிங்கில் வந்து கீ ஃப்ரேம் விழுந்துடும். இப்போ இந்த பிக்சரோட எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்டிங் கீ ஃப்ரேம்லேயே இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேலே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கரை வச்சு ஸ்லோவாக வந்து லெஃப்டில் கொண்டு போயிட்டே வந்துடுங்க. எண்டு வரைக்குமே ஓரளவுக்கு கொண்டு போய்க்குங்க, ரொம்ப எண்டு கொண்டு போயிடாதீங்க. இப்போ இந்த 2 கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு லாஸ்ட்ல ஈஸ் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து மேலே இந்த 3rd அனிமேஷன் வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருந்து மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும். இப்போ அடுத்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரீனில் உங்கள் ஃபிங்கரை வச்சு அந்த பிக்சரை வந்து லெஃப்ட் சைடில் ஓரமாக வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு எண்டிங்லேயும் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு அந்த எண்டிங் கீ ஃப்ரேமில் ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ஸ்லோவாக வந்து லெஃப்ட் சைடில் தள்ளிட்டு வந்துருங்க. இப்போ இதுக்கு 2க்கும் நடுவில் ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து சேம் மேலேருந்து 3rd அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்து கீ ஃப்ரேம் அனிமேஷன்ஸ் கொடுத்துட்டு வந்துருங்க எண்டு வரைக்குமே. PAP ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோ டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ கீழே அந்த பிக்சரை வந்து கிளிக் பண்ணி பாருங்க, அந்த டைமிங் வந்து தெரியும். அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி மேலே இருக்கிற அந்த வீடியோ டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த ஏரோ மார்க் பிடிச்சி அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. மேலே குட்டியாக பாட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாட்ஸை வந்து டச் பண்ணிங்கன்னா இது வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இப்போ மேலே மூவ் பண்ணிங்கன்னா கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு குரோமா ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை ரெட் கலர் கிட்ட இழுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து போயிடும். இப்போ ஸ்ட்ரென்த்தை வந்து 100 வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்து.
இப்போ இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து டூப்ளிகேட் கொடுத்து இதையும் வந்து கீழே அந்த பிக்சர் எவ்வளோ டியூரேஷன் வந்து வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி மேலேயும் வந்து உங்க ஃபிங்கரை வச்சு நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி. இதே மாதிரி எண்டு வரைக்குமே பண்ணிட்டு வந்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு. எக்ஸ்போர்ட் கொடுத்து இதை 1080 இல்ல 2K ரெசல்யூஷன்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஹோம் ஆப்ஷன் இருக்கு. இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இன்ஷாட்டோட மெனு பேஜுக்கு போயிடும். இப்போ வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாங்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேல டியூரேஷன் ஆப்ஷன் நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணீங்களா அது எவ்வளவு டியூரேஷன் பார்த்துட்டு அதே டியூரேஷன் வந்து இதுக்குமே கொடுத்துட்டு ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்கிரீன் வச்சிருங்க. PIP ஆப்ஷன் கொடுத்து பேக்ரவுண்ட்ல என்ன பிக்சர் ஆட் பண்ணிருக்கீங்களோ அதே பிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்க இஷ்டம் தான், வேற பிக்சர் கூட நீங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து கரெக்டா அடுத்த பிக்சருக்கு முன்னாடி அதாவது அடுத்த இங்கு ஸ்பிளாஷ் வந்து டிராப் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்குமே இதை வந்து டிராக் பண்ணி கரெக்டா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருங்க. கரெக்டா வச்சதுக்கு அப்புறமா அந்த முன்னாடி வந்து இங்கு ஸ்பிளாஷ் இருக்கு பாத்தீங்களா, பெருசா பின்னாடி டிராப் ஆயிருக்கும்ல அந்த இடத்துக்கு அந்த ஒயிட் லைன் வச்சுட்டு மேல ஸ்கிரீன்ல அந்த பிக்சர் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி சென்டர்ல கொண்டு வந்து வச்சிருங்க. இப்போ ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லா வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற அந்த இங்கு ஸ்பிளாஷ் வீடியோவை டச் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு குரோமா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேலே சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். லைட்டாக உங்கள் ஃபிங்கரில் கீழே இழுத்து விட்டீங்கன்னா அந்த கிரீன் கலர் போயிடும். ஸ்ட்ரென்தன் வந்து ஓரளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. நான் 100 வச்சுட்டேன். எனக்கு கிரீன் கலர் எல்லாமே போயிடுச்சு. டிக் மார்க் கொடுத்துட்டேன். இப்போ மேலே இருக்கிற பிக்சரை டச் பண்ணி அப்பப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வச்சு பார்த்துட்டு கீழே இருக்கிற அந்த கிரீன் கலர் வீடியோ டெம்ப்ளேட்டை டச் பண்ணி பாருங்க. கரெக்டாக வரலன்னா மறுபடியும் அந்த பிக்சர் பொறிச்சு நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கரை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க அப்பப்போ. இப்போ இந்த பிக்சரை வந்து டூப்ளிகேட் கொடுத்து ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்து பேக்ரவுண்டில் என்ன பிக்சர் இருக்கோ அந்த பிக்சர் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி நான் சொல்லி கொடுத்தனோ அதே தான் எல்லா ஸ்டெப்புமே எல்லா ப்ராசஸுமே இது எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க கரெக்டா. ஸ்டார்டிங் வந்துட்டு PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்கிரீன் வச்சுட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்கிரீன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ டெம்ப்ளேட் டூப்ளிகேட் பண்ணிட்டே வந்து எக்ஸஸா இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டிலீட் பண்ணிருங்க. இப்போ மறுபடியுமே PIP ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிட்டு சேம் பிளெண்ட் ஆப்ஷன் ஸ்கிரீன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட் டூப்ளிகேட் கொடுத்துட்டே வந்து எக்ஸஸா இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டிலீட் பண்ணிருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்க லிரிக்ஸ் வந்து குரோம்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிட்டு கலரு ஃபாண்ட் இதெல்லாமே சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் எடிட் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியலனா அந்த வீடியோ எண்டிலேயே அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய வீடியோ லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் லிரிக்ஸ் வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு எடிட் ஆப்ஷன் கொடுத்து அனிமேஷன் ஆப்ஷன் லாஸ்ட்ல இருக்கு. இதுல இன் அனிமேஷன்ல நான் இந்த அனிமேஷன் வந்து கொடுத்துட்டேன். அவுட் அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல இந்த அனிமேஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டேன். சாங் ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டா வந்து லிரிக்ஸ் எல்லாமே நீங்க ஸ்பிட் பண்ணி எடிட் பண்ணி சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு. எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்ல 2K ரெசல்யூஷன்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.